ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா முறுமுறுவான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் பெருசு பெருசா. அது தோல் சீவி எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணும்போது நல்லா பெரிய உருளைக்கிழங்கா பார்த்து எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துடலாம். எல்லாமே இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாம். சமமான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னா சைடில் இருக்கிற ஒருத்தை வெட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. ரொம்ப மெலிசாக வெட்டணும்னு தேவையில்லை. கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ரொம்ப மெலிசாக வெட்டிட்டாக்கா முறுமுறுன்னு ஆகிடும். கடையில் கிடைக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கிடைக்காது. நல்லா உள்ள சாஃப்டாகவும் வெளியே க்ரன்ச்சியாக இருக்கணும்னா இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி சைஸில் இருக்கணும். எல்லாமே அதே மாதிரி வெட்டிக்கலாம். ஒரு பவுலில் சில் தண்ணியில் நம்ம வெட்டி வச்சுக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். பத்துலேருந்து 15 நிமிஷம் ஊறட்டும். ஒரு பவுலில் சுடு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். சுடு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்ச உருளைக்கிழங்க சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால உள்ளே லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது வெளியே க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியிலேயே ஊறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஊற வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் எல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிச்சு எடுத்துடலாம். பர்ஃபெக்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிக்கணும்னா 2 டைம் பொரிச்சு எடுக்கணும். இது ஃபஸ்ட்டு ஒரு டைம் பொரிச்சு எடுத்துடலாம். 3லேருந்து 4 நிமிஷம் பொரிஞ்சால் போதும். எடுத்துடலாம். எல்லாமே அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் டைம் எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம்.
ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எல்லாமே அதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வந்துடுச்சு, எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு க்ரன்ச்சியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம். பார்க்கவே சூப்பராக இருக்குதுல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.